ஒரு சிறிய கிராமத்தில் அருள் என்ற சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் ஆர்வமுள்ளவன், எதையும் கேள்வி கேட்டு அறிய முயல்வான். ஆனால் அவனுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. கிராமத்தின் எல்லைக்குப் பின்னிருக்கும் மர்மமான காட்டைப் பற்றி எல்லோரும் பயந்து பேசினாலும் அவன் அதை பார்க்க வேண்டுமென்று தீர்மானித்தான். ஒரு நாள் காலை சூரியன் உதயமாகும் முன்பே அவன் காட்டுக்குள் சென்றான். ஆரம்பத்தில் எல்லாம் அமைதியாக இருந்தது. பறவைகள் இனிமையாக கூவின. ஆனால் அவன் இன்னும் உள்ளே சென்றபோது ஒரு பழமையான மரம் அவனது கவனத்தை ஈர்த்தது. அந்த மரத்தின் கீழ் ஒரு சிறிய பெட்டி இருந்தது. அருள் அதை திறந்தான். உள்ளே ஒரு பழைய கண்ணாடி இருந்தது. அதில் அவன் முகம் மட்டுமில்லை, அவனுடைய எதிர்காலமும் தெரிந்தது. அவன் ஒரு பெரிய விஞ்ஞானியாகி உலகத்துக்கு உதவுவது போல காட்சிகள் வந்தன. ஆனால் ஒரு குரல் கேட்டது, இந்த எதிர்காலம் உன் முயற்சியால் மட்டுமே சாத்தியம். அந்த குரல் அவனை சற்றே பயமுறுத்தியது, ஆனால் அதே நேரத்தில் ஊக்கமளித்தது. அவன் அந்த கண்ணாடியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினான். அதன் பிறகு அவன் தினமும் படித்து புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டான். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவன் உண்மையிலேயே ஒரு பெரிய விஞ்ஞானியாகி தனது கிராமத்திற்கே உதவினான். அந்த மர்மக் கண்ணாடி அவனுக்கு ஒரு மந்திரம் அல்ல, அது அவனது கனவுகளை நம்ப வைத்த ஒரு வழிகாட்டி. கதை சொல்லும் உண்மை: நம் எதிர்காலம் முன்கூட்டியே எழுதப்படவில்லை. நம்முடைய முயற்சி, நம்பிக்கை, உழைப்பு, இதுவே அதை உருவாக்குகிறது.